இந்த ஓய்வு நாளிலும் கூட இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம் கண்களை மூடி இந்த ஆராதனை வேலைக்காக நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, அப்பா கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆளுகை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவனாகிய கர்த்தர் உமது வார்த்தையினால் தொடும்படி நாங்கள் செபிக்கிறோம். வராத ஆத்துமாக்களை துரிதமாக நீர் அழைத்து வருவீராக ராஜா. பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, என்ன தேவைகளோடு மனபாரத்தோடு மனவேதனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களோடும் உடைய வார்த்தைகள் ஆண்டவரை இடைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்தது நல்லது என்று உணரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இல்லாதவர்களை தேவனாகிய கர்த்தர் நிரப்பி அனுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் அப்பா ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபை இலக்குகளுக்காக செபிக்கிறோம். 22 ஆண்டவரே கேர்ஸ் லீடர்ஸை தேவனாகிய கர்த்தர் புதிதாக ஏற்படுத்தி கொடுப்பீராக ராஜா. 1000 பேருக்கு புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவர், 1000 புதிய ஆத்துமாக்களை தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்திலே சபைக்கு நீர் அழைத்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். 7000க்கும் அதிகமான நபர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா லக்குகளையும் கரத்திலே ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உண்மையே நாங்கள் நம்பி செயல்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரே, நீர் இந்த வருடத்தின் முடிவிலே ஆண்டவரே எங்கள் சபை லக்குகள் எல்லாம் நிறைவேறிற்று என்று நாங்கள் சாட்சி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை கூட பாடுவோம். மன்னிக்க தெரிந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே. தெரிந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, கண்ணுக்கு இமை போல் எம்மை காக்கின்ற ரட்சகரே, பொய் பார்த்து நிற்கின்றோம் பாருங்கள் ஏசையா, வழி பார்த்து நிற்கின்றோம் பாருங்கள் ஏசையா, விநியோகம் பண்ணாமல் விரை தேடி பாருமையா, விநியோகம் பண்ணாமல் விரை தேடி பாருமையா. இயேசு ராஜா என்னோடு பேசு ராஜா, பேசும் தெய்வம் நீதான இயேசு ராஜா. இயேசு ராஜா என்னோடு பேசு ராஜா, பேசும் தெய்வம் நீதான இயேசு ராஜா. கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே ரத்தம் சிந்தி கருணையோடு எம்மை காத்த சிலுவையில் ஜீவன் தந்தீர்.
தெரிந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, கண்ணுக்கு இமை போல் எம்மை காக்கின்ற இரட்சகரே, வழிபார்த்து நிற்கின்றோம் வாருங்கள் இயேசையா, வழிபார்த்து நிற்கின்றோம் வாருங்கள் இயேசையா, விநியோகம் பண்ணாமல் விரைந்தேறி வாருமையா, விநியோகம் பண்ணாமல் விரைந்தேறி வாருமையா, இயேசு ராஜா என்னோடு பேசு ராஜா, பேசு தெய்வம் நீதானே இயேசு ராஜா, இயேசு ராஜா என்னோடு பேசு ராஜா, பேசு தெய்வம் நீதானே இயேசு ராஜா. கூப்பிட்ட குரல் கேட்டு குறை தீர்க்க வருபவரே, கொடுமையான வியாதியையும் குணமாக்கும் வைத்தியரே, கண்ணீரின் பாதையிலே கரம் பிடித்து நடத்துபவரே, கண்ணோக்கி பாருமையா, கத்தாவே நீ பாருமையா. கூப்பிட்ட குரல் கேட்டு குறை தீர்க்க வருபவரே, கொடுமையான வியாதியையும் குணமாக்கும் வைத்தியரே, கூப்பிட்ட குரல் கேட்கும் குறை தீர்க்க வருபவரே, கொடுமையான வியாதியையும் குணமாக்கும் வைத்தியரே, கண்ணீரின் பாதையிலே கரம்பிடித்து நடப்பவரே, கண்ணீரின் பாதையிலே கரம்பிடித்து நடப்பவரே, கண்ணோக்கி பாருமையா, கர்த்தாவே பாருமையா, கண்ணோக்கி பாருமையா, கர்த்தாவே பாருமையா, இயேசு ராஜா என்னோடு பேசு ராஜா, பேசும் தெய்வம் நீதானே இயேசு ராஜா, இயேசு ராஜா என்னோடு பேசு ராஜா, நீதானே இயேசு ராஜா. மன்னிக்க தெரிந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, கண்ணுக்கு இமை போல் எம்மை காக்கின்ற இரட்சகரே, வழிபார்த்து நிற்கின்றோம் வாருங்கள் இயேசையா, வழிபார்த்து நிற்கின்றோம் வாருங்கள் இயேசையா, விநியோகம் பண்ணாமல் விரைந்தேறி வாருமையா, விநியோகம் பண்ணாமல் விரைந்தேறி வாருமையா, இயேசு ராஜா என்னோடு பேசு ராஜா, பேசும் தெய்வம் நீதானே இயேசு ராஜா, இயேசு ராஜா என்னோடு பேசு ராஜா, பேசும் தெய்வம் நீதானே இயேசு ராஜா. மன்னிக்க தெரிந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, கண்ணுக்கு இமை போல் எம்மை காக்கின்ற இரட்சகரே, வழிபார்த்து நிற்கின்றோம் வாருங்கள் இயேசையா, வழிபார்த்து நிற்கின்றோம் வாருங்கள் இயேசையா, வெளிநோக பண்ணாமல் விரைந்தேனில் வாருமையா, வெளிநோக பண்ணாமல் விரைந்தேனில் வாருமையா, இயேசு ராஜா என்னோடு பேசு ராஜா, பேசும் தெய்வம் நீதானே இயேசு ராஜா, இயேசு ராஜா என்னோடு பேசு ராஜா, பேசும் தெய்வம் நீதானே இயேசு ராஜா. யாவரும் கரங்களை தட்டி ஆமென். இரண்டாவது பாடலாக சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே.
பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சோதிக்கிற தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழைத்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடுகிறேன். எண்ணில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். ஆமென். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழைத்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடுகிறேன். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடுகிறேன். எண்ணில் வாழும் இயேசுவோடு என்று பாடுவேன். எண்ணில் வாழும் இயேசுவோடு என்று பாடுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே,
என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாய் இருந்தால் எப்பொழுதும் நம் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆமென். மூன்றாவது பாடலாக, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கைவிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்பட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆசீர்வாதமும் கலங்களில் நிரம்பிடும் தானியமும், கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கலங்களில் நிரம்பிடும் தானியமும், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உனக்கு எதிராக எழும்பும் எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தற்பெயரை உனக்காக வழங்கினார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க உன்னை மேன்மையாக வைப்பார். நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தற்பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தற்பெயரை உனக்காக வழங்கினாரே. குற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். குற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ
ஜாதிகளுக்கும் கடன் கொடுப்பாய் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். விரலுக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். விரலுக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். யாவரும் எழுந்து பாடுவோம். உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் 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 உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. ஆமென் ஆண்டவரே, நீர் எங்கள் மேன்மையாய் வைக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீயோ கடன் வாங்காய், புற ஜாதிகளுக்கும் கடன் கொடுப்பாய் என்றெல்லாம் சொன்னீங்களே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எப்படியும் செய்து முடிப்பீர்.
எவ்வளியாய் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. ஆண்டவரே, இரவெல்லாம் பகலெல்லாம் ஆண்டவர் உம்மை பற்றிய தியானம் எங்களோடு இருக்கும்படி ஆட்சி வைக்கிறோம் சாமி.
எப்பொழுதும் இப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் நினைவெல்லாம் உமதாகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பேச்சு, எங்கள் நடக்கை எல்லாம் ஆண்டவரே உமதாகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து தேவன் ஊரோடு பேசும்படியாய், இடைவிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 119 சங்கீதம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 745, வசனங்கள் 17 முதல் 32 வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி நாம் வாசிக்கலாம். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகள் நீ கடிந்து கொள்ளுகிறீர். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை பண்ணாதேயும். சேர்ந்து வாசிக்கலாம். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை ஆராதனை முடிந்த பின்பு சபையில் இருக்கிறதான கேர்சல் லீடர்ஸ் மற்றும் டிவிஷன் லீடர்ஸ்க்கான கூடுகையானது நடைபெறும். சபையில் இருக்கிறதான அனைத்து கேர்சல் லீடர்ஸ் மற்றும் டிவிஷன் லீடர்ஸ் யாவரும் தவறாமல் நடைபெற இருக்கிறதான அந்த கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். இன்று மாலை 5 மணிக்கு நம் சபையிலே ஒய்கோஸ் ஊழிய நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட சிறுவர்கள், டீனேஜ் பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் இவர்களுடைய பெற்றோர்களுக்கான கூடுகையானது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. டீனேஜ் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறுவர்கள் இவர்களுடைய பெற்றோர்கள் தவறாமல் இன்று மாலை 5 மணிக்கு நீங்கள் சபைக்கு கடந்து வரும்படி அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு ஆயத்த ஜெபமும், பகல் 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை உபவாச ஜெபம் நம் சபையிலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சபையார் யாவரும் தவறாமல் அந்த உபவாச ஜெபத்திலும் ஆயத்த ஜெபத்திலும் பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வேத வினா போட்டியானது நம்ம சபையிலே நடைபெறும். இதற்கான வேத பகுதி ரோமர் புஸ்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். விசுவாசிகள் நீங்கள் ஆயத்தமாகும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். திருமண அறிக்கை. சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி பில்லுக்கடை பகுதியில் வசிக்கும் திரு ஆபிரகாம், திருமதி சாராள் இவர்களின் குமாரன் நம் சமாதான அசம்பிளி சபையை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஜார்ஜ் வில்லியம்ஸ் என்கிற மணமகனுக்கும், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா காரப்பள்ளி பகுதியில் வசிக்கும் திரு தேவநேசன், திருமதி மகிமா இவர்களின் குமாரத்தி இயேசு நம்மோடு சபையை சார்ந்த யசோதா என்கிற பிரின்சி என்கிற மணமகளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஏதேனும் நியாயமான காரணம் இருக்குமானால் சபை போதகருக்கு எழுத்து மூலமாக தெரியப்படுத்தும்படி சபையாருக்கு கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் 2ஆம் திருமண அறிக்கை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரி சத்யா தமிழரசன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனது கணவருக்கு 10 நாட்களாக இடது கை வலி இருந்தது. நான் மிகவும் பயந்து கொண்டே இருந்தேன். மருத்துவமனையில் கதிர்வீச்சு எடுத்தும் ரிசல்ட் வரும் முன்னே பாஸ்டர்மாவிடம் சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தேன். பாஸ்டர்மா பயப்படாதே, ஆண்டவர் வெட்கப்பட விடமாட்டார் என்று கூறினார்கள். ECG, BP, சுகர் டெஸ்ட் எல்லா ரிப்போர்ட்டுகளும் நார்மலாக வர தேவன் கிருபை செய்தார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்ற வசனத்தின்படி அற்புதம் செய்த இயேசுவுக்கு கொடான கொடி நன்றி என்று சாட்சியை கொடுத்திருக்கிறார்கள்.
புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்று தான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்துல எழுச்சி நிற்கும்படி அன்பாக நாங்கள் இருக்கிறோம். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே உற்சாகமாக வரவேற்கலாம். உங்கள் கரங்களிலே அந்த விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. அதில் உங்கள் பெயர், முகவரி, பின்புறம் உங்களுடைய ஜெப குறிப்புகள், எதற்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை எழுதி இந்த ஆராதனை முடிவில் எங்களை கொடுத்து நீங்கள் ஜெபித்து செல்லும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் 1 பாடுபடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். கண்களை மூடி சபையார் யாவரும் ஒரு மனதாக தேவ சமூகத்தில் இந்த காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த கொடுத்த ஜீவனுக்காக பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரே, உமது பண்டக சாலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தசமபாகம் காணிக்கைகளை தேவனாக கர்த்தர் நிறைவாய் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாக கர்த்தர் ஆண்டவரே அப்பா, நாங்கள் செய்கிற தொழில், வருமானம், ஆண்டவரே அப்பா, வியாபாரம் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளை எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் சமாதானமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, தேவையில்லாத செலவுகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே அப்பா, நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி திரும்ப எங்களை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் என் மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனாய். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் என் மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனாய். எந்த ஆரோக்கிய தெய்வம் தானே, என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நம் சபையில் நடைபெற்ற வாலிபர் முகாம் 2025 அறிக்கை சபை போதகர் அனுமதியுடன் சபையாருக்கு நாங்கள் வாசிக்கிறோம். நம் சபையில் உள்ள வாலிபர் மற்றும் டீனேஜ் பிள்ளைகளுக்காக வெயிட் அப்பான் த லார்ட், அதாவது கர்த்தர் சமூகத்தில் காத்திரு என்ற தலைப்பில் வாலிபர் முகாமானது கடந்த 14/1/2025 மாலை 6 மணி முதல் அடுத்த நாள் 15/1/2025 மாலை 6 மணி வரை நம் சபையில் நடைபெற்றது. இம்முகாமில் 50 பிள்ளைகள் கலந்து கொண்டனர். 14ஆம் தேதி மாலை பகுதியில் பாடல் ஆராதனை, செய்தி மற்றும் மார்ட்டின் லூத்தர் அவர்களை பற்றிய வீடியோ பிள்ளைகளுக்கு காண்பிக்கப்பட்டது. மறுநாள் 15ஆம் தேதி காலை 5:30 பாடல் ஆராதனை நடைபெற்றது. பின்பு கலந்து கொண்ட அனைவரும் வேதத்தை தியானம் செய்தனர். அதன் பிறகு செய்தி மற்றும் கேம்பஸ்
குருசேடிலிருந்து வந்திருந்த பிரதர் ஸ்டாலின் அவர்கள் மூலமாக தனிநபருக்கு சுவிசேஷம் சொல்வது எப்படி என்று பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. முகாமில் கலந்து கொண்ட பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றனர். வேத வினா மற்றும் ஆக்டிவிட்டி நடத்தப்பட்டது. மேலும் முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் 4 வேளை டீ மற்றும் ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது. 2 நேரம் சிக்கன் மற்றும் முட்டையுடன் டிஃபன் வழங்கப்பட்டது. முதல் நாள் மாலை 6 மணி முதல் அடுத்த நாள் மாலை 6 மணி வரை வாலிபர்கள் சபையிலே தங்கியிருக்க தேவன் கிருபை செய்தார். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்பட இம்முகாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இம்முகாம் எந்த தடையும் இல்லாமல் நடைபெற்று ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்த கர்த்தருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் முகாமிற்கு ஆலோசனை கொடுத்து ஜெபத்தில் தாங்கிய சபை போதகருக்கும் முகாமில் பிள்ளைகளோடு தங்கி வழிநடத்திய போதகர் அம்மாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இரவு நேரத்தில் தங்கி உதவி செய்த பிரதர் குமரேசன் மற்றும் பிரதர் ராஜ்குமார் குடும்பங்களுக்கும் முகாம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிண்டிங் வேலையில் உதவிய பிரதர் பாபு குடும்பத்துக்கும் மற்ற காரங்களில் உதவி செய்த பிரதர் அப்பாவு, சகோதரி பரிமலா மற்றும் சகோதரி மெர்சி அவர்களுக்கும் வாலிபர் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக முகாமிற்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்களாகிய உங்களுக்கும் ஊழியத்தில் இணைந்து உணவு, ஸ்நாக்ஸ் மற்றும் கிளீனிங் போன்ற காரியங்களில் உதவி செய்த சபையார் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து தொடர்ந்து வாலிபர் ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படி அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்பு கொடுத்த போதகருக்கும் போதகரமாவுக்கும் நன்றி. இப்பொழுது இந்த வாலிபர் ஊழியத்தின் பங்கு பெற்ற ஒரு விசேஷத்தை சாட்சி, உங்களை பற்றி உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. என் பேர் ஸ்டீஃபன், நான் அம்மாப்பேட்டையிலேருந்து வரேன். சரி, இந்த வாலிபர் முகாமில் பங்கேற்றதுனால என்ன உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு இந்த வாலிபர் முகாம்? எனக்கு வந்து யாருக்கு இந்த வாலிப கூட்டம் பிரயோஜனமாக இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த வாலிப முகாம் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஏன்னா நான் எப்பயுமே நான் வந்து ஆண்டவருக்காக எழும்பணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருப்பேன். திடீர்னு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனால், ஒரு ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம்னால அப்படியே கொஞ்சம் ஒரு 4-5 மாதம் ரொம்ப கேப் விழுந்துருச்சு எனக்கும் ஆண்டவருக்கும். வந்து எனக்கு அந்த டைம்லேயுமே நான் யோசிச்சுட்டே தான் இருப்பேன், நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோம், இப்போ ஏன் நம்ம இப்படி இருக்கோம், நம்மளால் ப்ரேயர் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல, நம்மளால் எலும்பும் அந்நிய பாஷை பேச முடியல, ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமே இல்லாமல் நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் இந்த வாலிபர் கூட்டம் வந்து எனக்கு வந்து ஒரு இன்னொரு சான்ஸ் மாதிரி தான் எனக்கு கிடச்சிச்சு. ஆண்டவரோடு இணையறதுக்கு மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன மாற்றம் உங்களுக்கு இந்த வாலிபர் முகாமில் அட்டன் பண்ணதுனால என்ன மாற்றம் உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கு? எனக்குள்ள மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாகவே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு தான் நினைப்பேன். இப்போ இந்த வாலிபர் கூட்டம் வந்து நான் பங்கு பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாக பைபிளை படிக்கணும், இன்னும் அதிகமாக பைபிளை தியானிக்கணும், ஆண்டவரோட ஜெபத்தில் இன்னும் அதிகமாக பேசணும் அப்படின்ற ஒரு மாற்றம். அது இன்னும் நம்ம ட்ரை பண்ணணும். இது பத்தாது, வேதத்தை நம்ம நல்லா தியானித்து இன்னும் நம்ம நிறையா கற்றுக்கணும், அடுத்தவங்களுக்கு நமக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றி. பாருங்கள், இந்த வாலிபர் முகாமில் அட்டன் பண்ணதுனால இன்னும் கர்த்தருக்குள்ளான வைராக்கியம், இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்கணும், கர்த்தரோடு நேரத்தை செலவிடணுன்ற ஒரு வைராக்கியம் அவருக்கு வந்திருக்கு. கர்த்தர் செய்ததற்காக நன்றி. உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லியிருக்கேன். என் பேர் பிளெஸ்ஸி, நான் வந்து 4 ரோட்ஸ்லேருந்து வரேன். சரி, சொல்லுங்கம்மா, இந்த வாலிபர் முகாம் பங்கேற்றதுனால என்ன உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வாலிப முகாமில் வந்து வாலிப நாட்கள் வந்து ஆண்டவருக்காக பயன்படணும் அப்படின்றது வந்து எனக்கு தொட்டுச்சு அந்த வார்த்தை. சரி, இந்த வாலிபர் முகாமில் ஒரு நாள் ஃபுல்லாக தங்கியிருந்தீங்க. எந்த பகுதியில் ஆண்டவர் உங்களோட பேசினார்? எனக்கு வந்து ஏசப்பா மெசேஜ் பகுதியில் பேசினாங்க. பிணைகாஸ் போல வந்து அவர் நீதியின் கிரிகையில் இருந்தார், அதே மாதிரி நீதியின் கிரிகையில் இருக்கணும் அப்படின்னு அந்த வார்த்தை எனக்கு தொட்டுச்சு. அவரை போல அழிகிற கூட்டத்துக்கு விலகி பின்புறமும் முன்புறமும் ஜெபித்து கொண்டே இருக்கிற கூட்டத்தில் இணைந்து இருக்கணும் அப்படின்னு எனக்கு இந்த வார்த்தை பேசப்பட்டுச்சு. என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வாலிபர் முகாம்களை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம்? எனக்கு வந்து ஏசப்பா வந்து நீதியின் கிரிகைகள் வந்து நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன். எனக்கு கோபம் வராமல் ஏசப்பா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து ஏசப்பா கிட்ட நிறையா கிருபைகள் கேட்டிருந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்து புதிய அந்நிய பாஷை கிடச்சிச்சு, புதிய நிறைய வார்த்தைகள் புதுசாக என்னோட அந்நிய பாஷை புதுப்பிக்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் ஆண்டவர் வந்து தரிசன கண்களை தந்தார். தரிசனத்தில் ஏசப்பா என்னோட பேசினாங்க கனவுல. கோபம் பட்டுருந்தீங்க, இப்போ கோபம் படுறதில்ல. ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்துருக்காரு, அபிஷேக கண்களும் தந்தாங்க. ஏசப்பா வந்து என் கூட பேசினாங்க. ஏசப்பா கிட்ட நான் நிறைய கிருபைகள் கேட்டிருந்தேன், நான் உனக்கு தருவேன், நீ காத்துரு அப்படின்னு ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க. பாருங்க, ஆண்டவர் முகாமுக்கு கோவப்பட்டு இருந்தாங்க, இப்போ ஆண்டவர்
கோவப்படாமல் சாந்த குணத்தை கொடுத்துருக்கிறாரு, கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு. கேட்டுக்கிறாங்க, கிருபைகளை கொடுத்துருக்காரு. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. சகோதரி ஜென்சியோட சாட்சி நம்ம கேட்கலாம். உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்கன்றதை சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜென்சி. நான் சேலம் தாதகாப்பட்டியிலேருந்து வரேன். சரி, இந்த முகாம் அட்டன் பண்ண அந்த பங்கேற்றதுனால என்ன உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? எப்படி அது பயனுள்ளதாக இருந்துச்சு? ஏசப்பா காரியத்தில் வைராக்கியமாக இருக்கணுன்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. வீடியோ மெசேஜ் மூலியமாகவும் பாஷமாக 2 தடவை மெசேஜ் கொடுத்தாங்க. அது 2லேயுமே வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் கொடுத்தாங்க. என்ன மனமாற்றம் உங்களுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றம் ஏற்பட்டது வாலிபர் முகாமில்? ஏசப்பாக்குள்ளே இன்னும் அதிகமாக இருக்கணும், அவர் சமூகத்தில் இருக்கணும், பைபிள் ரீடிங், அப்புறம் ப்ரேயர் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கணும் அப்படின்றது எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. முன்ன இருந்ததை இன்னும் கர்த்தருக்குள்ள அதிகமான வைராக்கியம் இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும். வாலிபர் முகாமில் முன்ன இருந்ததை விட அட்டன் பண்ணதுனால அதிகமான கர்த்தருக்குள்ளான வைராக்கியம், வேதத்தை அதிகமாக வாசிக்கணுன்ற தாகத்தை தேவனாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. வைகோஸில் பயன்பட்ட எல்லா பிள்ளைகள், அவருடைய பேரண்ட்ஸ், டான்ஸில் இருந்த சண்டே ஸ்கூல், டீனேஜ், யூத் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் என்ற சாயங்காலம் நம்ம 5 மணிக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் வைத்திருக்கிறோம். அதில் எல்லோரும் வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திர. கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். இந்த கேம்ப்லேயும் ஆண்டவருடைய கரம் இருந்து நடத்தினதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது சர்வீஸ்க்கு வரவங்க நல்லா உற்சாகமாக நீங்கள் இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2வது சர்வீஸில் தான் சேர்லாம் நிறைய காலியாக இருக்குது. கொஞ்சம் பேர் டீனேஜ் போனவங்க போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த பக்கம்லாம் இன்னும் நிறைய பேருக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, முன்னாடியே சேரை போட்டு வச்சிருக்கிறாரு. ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் ஆத்துமாக்களை தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தையை கேட்போம். ஒரு பாடலை நாம் பாடுவோம். உங்கள் நாமம் உயரட்டும். இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டோம். எல்லாரும் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து சொல்லாமா? பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே நாமமே உங்க நாமம் உயர
சிறைச்சாலை நிரந்தரமில்லை, சங்கடிகள் அடைப்பதில்லை. இப்படி நாம உயர்த்தும் போது, ஆண்டவரை உயர்த்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை கர்த்தர் கையில் எடுப்பார். அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைய பண்ணுவார். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவரே, உடைய நாமம் உயர்த்தப்படுகிறேன். எந்த இடத்தில் நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் இறங்கி வந்து எங்கள் மத்தியில் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த நாளிலும் நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய தாயாரும் அவருடைய உடன் பிறந்தவர்களும் இங்கே ஒரு இடத்திற்கு போகிறார்கள். இது எந்த இடம்னு சொன்னால் கலிலேயாவில் உள்ள கானா ஊரில். ஆமேன். இயேசு வாழ்ந்தது கட்டுக்கதை அல்ல. இயேசு செய்த அற்புதங்கள் ஏதோ எங்கேயோ ஒருத்தர் செஞ்சார் அப்படின்னு இல்லை. வேதத்தில் ஆதாரத்தோடு எந்த இடத்தில் எப்பொழுது என்று எல்லாம் துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு எங்கே போகிறார்? கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடக்கிறது. இயேசு இதுவரை பப்ளிக் மினிஸ்ட்ரியில் அவர் வரல. 30 ஆண்டுகள் பிதாவின் சித்தத்தை அவர் செய்கிறவராயிருந்தார். அவருடைய அப்பா அம்மா சொல்கிறத கேட்டார். அவர் தச்சு வேலை செய்து தன் குடும்பத்தையும் அவர் தாங்கி கொண்டு வந்தார். ஞானஸ்தான் எடுத்து அவர் முதலாவது ஊழியத்துக்கு வந்தபொழுது அவருடைய முதல் அற்புதம், இயேசு செய்த முதல் அற்புதம் கானா ஊரில். ஆனால் ஏன் கல்யாண வீட்டில் ஏன் செய்ய வேண்டும்? ஏன் என்று சொன்னால், முதல் காரியம், ஆண்டவர் திருமணத்தை, குடும்பத்தை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். அல்லேலூயா. குடும்பங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆமென். முதல் குடும்பத்தை ஆதாம் ஏவாள் என்று படைத்த ஆண்டவர் குடும்பங்களிலே ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய முதல் அற்புதம் கானா ஊரில் இருக்கிற ஒரு திருமண வீட்டில் ஆரம்பிக்கிறது. இந்த திருமண வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நாட்களில் யூத முறைமையின்படி ஏறக்குறைய 7 நாட்கள் குறைஞ்சபட்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, திருமணத்தை இவர்கள் கொண்டாடுவார்கள். எத்தனை நாள் கேட்கவே ஒரு மாதிரி தலை சுத்துது. அல்லேலூயா. ஒரே நாள், அது ஒரே வேலை சாப்பாடு போடுறதே இப்போலாம் என்ன ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ரொம்ப பொருளாதாரம் அப்படிலாம் போயிட்டு இருக்கிறப்ப இன்றைக்கு அந்த இயேசு வாழ்ந்த அந்த நாட்களிலே 7 நாட்கள் அவர்கள் திருமணத்தை நடத்துவார்கள். அங்கே திராட்சரசமும் அப்பமும் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அவங்க எல்லாரும் சந்தோஷமாக பரிபூர்ணமாக அவங்க சாப்பிடுவாங்க. திராட்சரசம் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கக்கூடாது. அதில் ஆல்கஹால்லாம் இல்லாத ஒரு திராட்சரசம், அது அவங்க சந்தோஷத்தின் வெளிப்பாடாய் அவர்கள் 7 நாளும் கொடுப்பாங்க. 7 நாள் வந்தவங்க எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டுனா திராட்சரசத்தை அவங்க சாப்பிட்டு குடிச்சிட்டு ரொம்ப அவங்க எல்லாம் மனதார வாழ்த்தி விட்டவர்கள் போவார்கள். அதுதான் அந்த வழக்கம். இவர்கள் இயேசுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபேமிலி நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இயேசுவை மட்டும் கூப்பிடல, அவங்க அம்மா 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரரும் என்று இருக்கிறது. இயேசுவோடு கூட பிறந்தவர்கள் அவங்களும் அங்கே எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இயேசுவை அந்த வீட்டிற்கு அவர் அழைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த கல்யாண வீட்டில், திருமணத்தில், குடும்பங்களிலே குறைவுகள் வரும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், நாம் இயேசுவை அழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை அழைத்திருக்கிறீர்களா? குறைவுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். எப்போ வரும் என்று நமக்கு தெரியாது. குறைவுகள் வரலாம். ஆனால் ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், குறைவுகளை நிறைவாக்குவரை நாம் அழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த குடும்பம் இயேசுவை அழைத்திருந்தார்கள். என்ன நடந்துச்சுன்னா 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இந்த திராட்சரசம் குறைவுபட்ட உடனே இயேசுடைய தாய் என்ன பண்றாங்க, யாரோ வீட்டில் வந்தோம், ஏதோ குடித்தோம், வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அவர்கள் அந்த பொறுப்பை எடுக்கிறார்கள். யாராவது நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனால், தெரிஞ்சவங்க இல்லை நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க, கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அங்கே போனால் சாப்பாடு குறைவாக இருக்குது, பேசிக்கிறாங்க, சாப்பாடு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு குறையிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுவீங்க? சீக்கிரமாக கிஃப்டெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம், முதல்ல வந்த வேலையை பார்ப்போம், பந்திக்கு முதல்ல போயிடுவோம். ஏன்னா என்ன கேள்விப்படுறோம்? சாப்பாடு கம்மியாகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுதான் சாதாரணமான வழக்கம். ஆனால் இயேசுவின் தாய் அவங்க அப்படி செய்யாம சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் பார்த்த உடனே, உங்க அம்மா சொன்ன உடனே இயேசுவின் இடத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இயேசு இதுவரைக்கும் அற்புதமே செய்யல. ஆனா இயேசுடைய தாய்க்கு தெரியும், இயேசு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார்னு சொல்லி. அவர் அற்புதம் செய்வார்னு அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா இதுவரைக்கும் என்ன பண்ணல, இயேசு அற்புதம் செய்யல, இதான் முதல் அற்புதம். அவங்க நினைச்சிருப்பாங்க இயேசு ஏதாவது ஒரு 2-3 பேரோட வந்திருக்கிறார், அவங்க சீஷர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களும் பக்கத்தில் போய் எங்கேயாவது வாங்கிட்டு வருவாங்க, ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு உதவியை இவர்கள் செய்வார்கள் என்பதாக அவர்கள் நினைத்து இயேசுவினிடத்தில் சொன்னார்கள், அப்பா திராட்சரசம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இயேசு என்ன செய்யறார் அப்படின்னு தெரியுமா? 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. குறைவுகள் வரும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, நமக்கு பிடிச்சதில்ல, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? அற்புதம் வேணுன்றவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிய வேண்டும். இங்கே முதல் அற்புதம் நடப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வேலைக்காரர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஆண்டவராக இயேசு எதை பயன்படுத்துறாரு? யூதர்கள் வெளியிருந்து உள்ள வரும் பொழுது அவர்கள் கால்களை கழுவதற்கு கற்சாடிகள் அங்கே ஓரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல நிலைமையில் இருக்குமோ தெரியல. எத்தனை கற்சாடினா 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எண்கள் ரொம்ப முக்கியமானது.
6 கற்சாடிகளை கத்தரங்க வச்சு அங்க இருக்கிறத பார்க்கறாரு. இந்த 6ஐயும் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. ஓரத்தில் இருக்கிறவைகளை ஆண்டவர் நடுவில் கொண்டு வர சொல்றார். ஆமீன். 6 எதை குறிக்கிறது? 6ஆம் நாளிலே கத்தர் மனிதனை உண்டாக்கினார். மனிதன் குறைவுள்ளவன். 6வது முழுமை அல்ல, 7 பரிபூர்ணத்தை குறிக்கிறது, 6 குறைவை குறிக்கிறது. 6 கற்சாடிகள் ஆண்டவர் சொல்றாரு, 6 கற்சாடியை கொண்டு வாங்க. கொண்டு வந்த உடனே ஆண்டவர் சொன்ன காரியம், தண்ணீரினால் இதை நிரப்புங்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? தண்ணீர் விலை, அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது, விலை இல்லாதது. ஆனால் அவளுக்கு தேவை என்னமோ விலை உயர்ந்தது. திராட்சரசம் விலை உயர்ந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விலை மதிக்க முடியும், இந்த விலையே இல்லாத, அதாவது பிரைஸ்லெஸ் அந்த தண்ணீரை கொண்டு வந்து இதை நிரப்புங்கன்னு சொல்றாரு. வேற யார்கிட்ட சொல்லியிருப்பாங்களா, என்ன செஞ்சிருப்பாங்களோ எனக்கு தெரியாது. அங்கே வேலை செய்கிறவர்கள் ஆண்டவர் சொன்ன உடனே அதை அப்படியே கேட்கிறாங்க. அற்புதம் நடப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, குடும்பத்தில் அற்புதம் நடக்கணுமா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சில நேரத்தில் அது ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். தேவை திராட்சரசம். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இயேசு கொஞ்சம் திராட்சரசம் வாங்கிட்டு வாங்க, இதுல திராட்சை பழத்தை வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க சொல்லுவாரு. ஆனா இயேசு செய்தது தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்னார். இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அது எந்த அற்புதமா இருக்கலாம், மிராக்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. எவ்வளவுதான் நான் உங்ககிட்ட சொன்னாலும், எப்படி தண்ணீர் திராட்சரசமா மாறுறது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, விவரிக்க முடியாது. அவைகளை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். நம்முடைய குறைவுகளை பார்த்தவுடனே குறைவுகளில் கிரியை செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர். நம்முடைய குடும்பத்தில் அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். நம்முடைய சபையில் ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு அற்புதங்களை செய்யும்படி வந்திருக்கிறார். நீங்கள் அவர் அழைத்தால் போதுமானது. ஆமென். அழைச்சது மட்டும் முக்கியம் இல்லை, அவர் சொல்வதை நாம் அப்படியே செய்ய வேண்டும். ஆமென். இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இயேசு ஆண்டவருக்கு உதவி தேவையில்லை. ஆனாலும் எல்லா அற்புதத்திலும் ஆண்டவர் குறைவுள்ள மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அற்புதமா இருக்கலாம். செத்து போய் 4 நாளான லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், உயிரையே கொடுத்தவர். அந்த கட்டை அவரால் அவிழ்க்க முடியாதா? ஆனா அங்க இருக்கிற கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இந்த கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லா இடத்திலும் ஆண்டவர் அற்புதங்களில் மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். குறைவுள்ளவர்களை பயன்படுத்துகிறார், குறைவானவைகளை பயன்படுத்துகிறார், அதிசயங்களை செய்யும்படி. அல்லேலூயா. விலை இல்லாததை எடுத்து விலை உயர்ந்ததாய் மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கலாம். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வை உங்கள் மேல் பட்டால் போதும், விலை இல்லாத தண்ணீர் விலை உயர்ந்த திராட்சரசமாய் மாற்றப்படும். அவங்க எல்லாருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு வீட்டில் குறை வரும்போது, விசேஷமாக திருமண வீட்டில் குறை வரும்போது, திராட்சரசம்னு அவங்க குடும்பத்துக்கு அது ரொம்ப பெரிய கஷ்டம். அவங்களுக்கு அவமானத்தை கொண்டு வருகிற காரியம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இங்க வேலை செய்யற ஆளுங்க இதுவரைக்கும் இயேசு அற்புதம் செஞ்சு அவங்க பார்த்ததில்லை, உலகத்துல யாரும் பார்த்ததில்லை. சாதாரண மனிதனை போல் இயேசு அங்க வந்திருக்கிறார் இந்த திருமண வீட்டுக்கு. இந்த வேலைக்காரங்க கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீர் நிரப்பிட்டீங்களா? நிரப்பிட்டோம். 8வது வசனம், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா. என்ன செஞ்சாங்க? அவர்கள் கொண்டு போனார்கள். சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள்
கொண்டு போனார்கள். ஆமீன் சொல்றது ஈஸி. ஆனால் எத்தனை பேர் இப்படி விசுவாசிப்பீங்க? ஒருவேளை அங்க நீங்க இருந்திருந்தா அந்த கற்சாடியில தண்ணீரை ஆண்டவர் ரொப்ப சொன்னாரு, ரொப்பிட்டோம், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொடுங்கன்றார். திராட்சரசம் யார் ஊத்திட்டு இருக்கிறானோ அவன்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. எத்தனை பேர் போய் கொடுத்துருப்பீங்களா எனக்கு தெரியாது. நம்புவதற்கு முன்னாடி எதுவுமே இல்லாத போதும் இந்த வேலை செய்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கை, இதுக்கு முன்னாடியே எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்துதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்க வந்ததே ஒரு அற்புதம். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசிக்கிறது இன்னும் எவ்வளவு அதிகமா ஆண்டவரை விசுவாசிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போய் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அந்த தண்ணீரை எப்போ மாறிச்சு தெரில. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அற்புதத்தை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தண்ணீர் தான், முண்டு ஊத்துறவர்களின் தண்ணீர் தான், கொண்டு கொடுக்கிறவர்களின் தண்ணீர் தான். ஆனால் என்ன நடந்தது? அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். எல்லாரும் வீட்லயும் இப்படிதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் பந்தியில போறவங்களுக்கு நல்ல சாம்பார் கிடைக்கும். கொஞ்சம் லேட்டா போறவங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? ரசம் தான் கிடைக்கும். பிரியாணி, நல்ல பிரியாணி ஃபர்ஸ்ட்லேயே போட்டுருவாங்களே. ஆண்டவருக்கு வெயிட் பண்றவங்களுக்கு ஆண்டவர் பெஸ்டானதை ஆண்டவர் வச்சிருக்கிறார். தாமதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தாமதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? முதலையே நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு திராட்சரசம். ஆனா வெயிட் பண்ணவங்களுக்கு ஆண்டவர் விலையேற பெற்ற, யாரும் புரிந்து கொள்ள முடியாதவைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் செய்ய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். திராட்சரசம் தீந்திருச்சு நீங்க நினைக்கலாம். இதுதான் எங்க வாழ்க்கையில ரிசோர்ஸ் நினைச்சிருக்கிறவைகள் தீந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவைகளை, ருசி உயர்ந்தவைகளை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு அற்புதத்தை செய்ய போறார்? ஆமென். ஏன் இந்த அற்புதத்தை ஆண்டவர் திருமண வீட்டில் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்திற்காக இந்த சபை நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த மணவாட்டியாகிய சபைக்காக ஆண்டவர் அந்த கல்யாண விருந்திற்கு ஆயத்தம் பண்ணும்படி இந்த திராட்சரசம் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? இயேசு நமக்கு சிந்தின இரத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த திராட்சரசத்தை கொடுத்ததுக்கே இவ்வளோ மகிமை அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக எனக்காகவும் இயேசு கல்வாரியில இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறபடினாலே குறைவுகளை நீங்க பார்க்க வேண்டாம். என்ன நடக்குது நீங்க பார்க்க வேண்டாம். பாஸ்ட நீங்க பார்க்க வேண்டாம். 2025 குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நம்மோடு இருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்குகிறவர். என்னென்ன குறைவுபட்டிருக்கிறதோ அந்த எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாற்றுகிறவர். மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை செய்கிறவர். ஆமென். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாயிருந்தது. அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் ஆசீர்வச்சிருந்தாரு, 2024 எனக்கு பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சு, அதை காட்டிலும் ஆண்டவர் இந்த ஆண்டுல இன்னும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வாதமா எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய தொழில்ல, என் வியாபாரத்துல, என் குடும்பத்துல, எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் நன்மையானதாக இருக்க போகிறது. ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னதுல கொஞ்சம் இது பிடிச்சிருக்கு, இது ஈஸியா இருக்கு, இது செய்யலாம், அப்படி அல்ல. இது ஈஸியா இருக்கு, இது செஞ்சிடலாம், அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்றது எவ்வளவு
கடினமானதாக இருந்தாலும், சிலது ஈஸியாக இருக்கும், சிலது கடினமாக இருக்கும், எல்லாத்தையும் நான் அப்படியே கீழ்ப்படியறதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக அவங்கள வெறுமையை அனுப்ப மாட்டார். ருசி உள்ளதாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க அப்படியே எழுந்து நிற்கலாம். அதிசயம் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். முதலாவது நீங்கள் ஆண்டவரை அழைக்க வேண்டும். உங்க குடும்பத்தில் நீங்க ஆண்டவரை அழைங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் நீங்க வாங்க. நீங்க சொல்றதை நான் கீழ்ப்படிம்படி வந்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நான் கீழ்ப்படிய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். சிலது இதனால என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் சொன்னார், நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். சாதாரணமானவைகளை அசாதாரணமாய் மாற்றுகிற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற வல்லமை. ஓ ரபலந்தரகதரபபப. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் உம்மை நம்புவேன், நம்புவேன் என் இயேசு. எல்லாரும் முழு பலத்தோடு வாய்களை திறந்து, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் பாதையெல்லாம் அந்தகார சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆவே, நான் உம்மை நம்புவேன், நம்புவேன். Thank you Lord. நம்புவேன் என் இயேசு. அப்பா, உம்மை நம்பியிருக்கிறோம். நம்புவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நீங்க அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில்ல, வேலையில எந்தெந்த இடத்துல அற்புதம் வேணும்னு வந்திருக்கிறாங்களோ
ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். நீர் அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. நீர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், குழப்பங்களை மாற்றுகிறவர். தேவை வரும்போது குழப்பங்கள், பயங்கள் எதெல்லாம் வந்துச்சோ அது எல்லாவற்றையும் உங்க அற்புதம் மாற்றினது ஆண்டவரே. இன்றைக்கும் உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. நீர் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில இந்த ஆண்டுல முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் மேன்மை உள்ளதாய் நீர் மாற்றப் போகிறீர். நாங்கள் உம்முடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறோம். நீர் சொல்லுவதை நாங்கள் கீழ்ப்படிய எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அற்புதம் செய்யப்பா. எங்க முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.